நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல. அழிக்கிறேன் வேறு யாரும் துணை இல்ல. நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தாய்க்கும் மேலாய் உம்மை நினைப்பேன். என் தகப்பனே, என் இயேசுவே, என் தாய்க்கும் மேலாய் உம்மை நினைப்பேன். அனாதையா நிற்கிறேன், வேறு யாரும் துணை இல்ல. நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல. இந்த உலகிலே தனித்தே வாழ்கிறேன். கண்ணீரை கூட தூக்கிட்ட விரும்பல. இந்த உலகிலே தனித்தே வாழ்கிறேன். கண்ணீரை கூட தூக்கிட்ட விரும்பல. பசியும் கூடத்தான் எனக்கும் எடுக்கல. சரீரம் கூடத்தான் பலவீனமானதே. பசியும் கூடத்தான் எனக்கும் எடுக்கல. சரீரம் கூடத்தான் பலவீனமானதே. என் தகப்பனே, என் இயேசுவே, என் தாய்க்கும் மேலாய் உம்மை நினைப்பேன். என் தகப்பனே, என் இயேசுவே, என் தாய்க்கும் மேலாய் உம்மை நினைப்பேன். அனாதையா நிற்கிறேன், வேறு யாரும் துணை இல்ல. நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல. அனாதையா நிற்கிறேன், வேறு யாரும் துணை இல்ல. நாதியத்து கிடக்கிற வேறு யாரும் எனக்கில்ல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. மீகா 7ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. இங்க அநேக பிள்ளைகள் அதிசயத்தை எதிர்பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஐயா, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு பல வருஷம் ஆகுது ஐயா. என் மனைவி என்னை விட்டு பிரிந்து பல வருஷங்கள் ஆகுது. எனக்கு ஒரு வியாதி வந்து இதுவரைக்கும் என் கால் சரியாக முடியல, என் உடம்பு சரியாக முடியல. ஒவ்வொரு நாளும் இடுப்பு வலினால நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லா மருத்துவர்களை தேடிட்டேன், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா மருந்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, அம்மா, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டாலும் சரி, ஒருவேளை நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் சரி, நீங்க நிக்கிற இடத்துல உங்களுக்கு அதிசயம் தேடி வரும். நாங்க ஏதோ சொல்ல கட்டுக்கதையை சொல்லல, ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல. அண்ணாங்க வாங்க. கடந்த 12வது மாதம் இவரை பாருங்க, 12வது மாதம் அவருடைய வாழ்க்கையில மரண படுக்கையில படுத்துட்டார். மருத்துவங்க சொல்லிட்டாங்க, கேன்சர் கட்டி கடைசி ஸ்டேஜ், அவர் பழைக்க மாட்டாரு சொல்லிட்டாங்க. இதே GH மருத்துவமனையில என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மரண படுக்கையில இப்படி இல்ல, பயங்கரமான ஒல்லியா இருந்தார். மருத்துவ சொல்ல குடல் பகுதியில கேன்சர் வந்துருச்சு. மருத்துவ டைம் சொல்லிட்டாங்க. இதே GH மருத்துவமனையில டாக்டர்கள் டைம் சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு அவரே சொல்லிட்டாங்க, நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவர் ஒரு பெரிய சாட்சி. ஒரே வருஷம் தான், நல்லா கவனிங்க. எல்லாம் ஆபரேஷன் முடிஞ்சது. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் மருத்துவர்கள் கூப்பிட்டாங்க, நீ பிழைக்க மாட்ட, நீங்க இருக்கிற வரைக்கும் போங்க சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க. மருத்துவமனையில ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு பெரிய போராட்டம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மருத்துவர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு அற்புதம் தேடி வரும், அதிசயம் தேடி வரும். இதுக்கு ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. இயேசு என்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். இயேசு என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து அறிக்கையிட்டா போதும். எப்பேற்பட்ட கால் வலியா இருந்தாலும் மூட்டு வலியா இருந்தாலும் கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கேன்சர் வியாதி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, நீ டைம் கொடுத்துட்டாங்க, நீ பிழைக்க மாட்ட, வீட்டுக்கு இட்டுன்னு போக சொல்லிட்டாங்க. கீமோதெரபி போட சொன்னாங்க. 15க்கு ஒரு நாள் தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டு இருந்தாங்க. 2 தடவை தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க இட்னு போங்க, ஊசி போட மாட்டேன், மாத்திரை கொடுக்க மாட்டேன், மருந்து கொடுக்க மாட்டேன், இவருடைய கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு போனோம். இவரோடு கூட ஆண்டவர் பேசினார். ஒரு வார்த்தையை கொண்டு பேசினார். அந்த வார்த்தையை கொண்டு பேசின உடனே அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா இனிமே மாத்திரையும் வேண்டாம், மருந்தும் வேண்டாம், ஏசப்பா என் கூட பேசியிருக்கிறாரு, வார்த்தையின் மூலம் வசனத்தின் மூலம் பேசியிருக்கிறாரு, நிச்சயமா என் ஆண்டவர் என்னை குணமாக்குவாரு, இனி அந்த மாத்திரையும் மருந்தையும் நான் ஒருபோதும் எடுக்க மாட்டாரு சொன்னாரு. அவருடைய விசுவாசம். சரி நான் விட்டுருங்க நான் சொல்லி அன்னைக்கு விட்டோம். மருத்துவ டைம் கொடுத்து அனுப்புனாங்க, டாக்டர்கள் டைம் கொடுத்து அனுப்புனாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, இவங்க பொழைக்க மாட்டான், இவருடைய கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு பாருங்க அவருடைய சரீரத்தை எப்படி கர்த்தர் மாத்தி இருக்கிறார் பாருங்க. போன வருஷம் 12ஆம் மாசம் ஒரு பெரிய கேன்சர், அருமையான இந்த குடல் புள்ள கேன்சர் கட்டி வந்துருச்சு. குடல் எல்லாம் கட்டி எடுத்துட்டு குடலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க இப்படி ஒல்லியா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு ஏசப்பா பாருங்க கேன்சர் கட்டியை சுகமாக்கி, இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் செய்ய முடியாத இந்த கேன்சர் கட்டியை குணமாக்கி இன்னைக்கு பாருங்க டைம் கொடுத்தாச்சா, ஒரே மாசத்துல நீ செத்துருவ மருத்துவங்க இதே ஜிஹெச்ல. ஆனா இன்னைக்கு இயேசு என்கிற தெய்வம் இன்னைக்கு உயிரோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு என்கிற தெய்வம் உயிரோடு கூட இருப்பதற்கு இவரே சாட்சி. நீங்க யாரா இருந்தாலும் சரிமா, உன்னை அதிசயங்களை ஆண்டவர் உன்னை கட்டளை உங்க வீட்டை தேடி வரப்போகுது. ஏசப்பா உனக்கு கொடுக்க போறாரு. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சர்ச்சைக்கு வரது இல்ல, நீங்க மதம் மாற தேவையில்லை, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, எதுவுமே வேணாம். இருக்கிற இடத்துல ஏசப்பா என்னை குணமாக்கும் சொல்லுங்க. ஏசப்பா என் கணவர் குடிச்சிட்டே இருக்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரே நீ அவர் தொடுங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா என் பிள்ளை குடிச்சுக்கிட்டே இருக்கிற தொடுங்கன்னு. ஏசப்பா என் பிள்ளைடைய குடும்பம் பிரிந்திருக்குது, அவங்க ஒண்ணு சேரணும் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் இயேசுங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், உனக்கு இந்த மாலை மதிய வேலை கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். நீங்க நம்பினீங்கன்னா, நாங்க இப்ப ஜெபம் பண்ண போறோம் உங்களுக்காக, நாங்க ஜெபம் பண்ண போறோம். நீங்க நம்பினீங்கன்னா, ஏன்னா எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரு, எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரு, எங்க அப்பா ஒரு பெரிய குடிகார். இதே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எதிரில தான், அந்த பிளாட்ஃபார்ம் ரோட்ல தான் நாங்க இருந்தோம். பெரிய ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு இது. ஆனா ஏசப்பாவை ஏத்துக்கிறாரு. பல சின்ன வயசுல இருந்து குடிகாரு, கர்த்தர் பல 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குடியை விட்டாரு. நல்லா கவனிங்க, இது பெரிய சாட்சி, இது பெரிய சாட்சி உங்க வாழ்க்கையில நடக்கும். என் வாழ்க்கையில நடந்தது, அண்ணன் வாழ்க்கையில் நடந்தது. இங்க ஒவ்வொரு பிள்ளைகள் நின்னுங்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீங்க யாராவது ஒருவேளை உங்க குடும்பத்துல சில சூழ்நிலைகள் இருக்கலாம். நான் எப்படி போய் ஜெபம் பண்றது அதெல்லாம் பார்க்காதீங்க. ஐயோ நான் எப்படி போய் அங்க நிக்கிறது, நான் எப்படி போய் உங்களுக்கு அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க வந்து கேளுங்க. இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பா என்ன குணமாக்குன்னு சொல்லுங்க, அப்படியே ஆண்டவர் குணமாக்குவாரு. இங்க ஒருவேளை ஐயா நான் குணமாகிட்டா, ஒருவேளை நான் போறையா, ஒருவேளை இங்க பக்கத்துல எங்க இருந்தாலும் நீங்க போங்க. சபைகள் தேவனுடைய பிள்ளை உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். எல்லாம் ஒரு விஷயம் மாத்திரம், அப்படியே கண்களை மூடுவோம். ஒருவேளை நீங்க நிக்கிற எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு உங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கா நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை செஞ்சீங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை செஞ்சீங்க அப்பா, எங்க வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை செஞ்சீங்க ஆண்டவரே. இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இது நடந்தா நல்லா இருக்குமே, நீ எதெல்லாம் என் பிள்ளைங்க நின்னுக்கிறாங்க, கேட்கிறாங்க, துடிக்கிறாங்க. இப்ப குடும்பம் பிரிஞ்சிருக்குதுப்பா, என் பிள்ளைங்க ஒண்ணு சேரலப்பா,
என் கணவர் பிரிஞ்சுட்டாருப்பா, என் மனைவி பிரிஞ்சுட்டாங்கப்பா, இந்த குடிய நான் விடணும்ப்பா, என் வியாதி மாறணும்ப்பா. யாரெல்லாம் எதற்காகலாம் ஆண்டவரை நின்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை ஒவ்வொரு வேண்டுதல் விண்ணப்பங்களையும் என் தகப்பனாகி இயேசு நீர் ஆண்டவரை இந்த மாற மதிய வேலையில கேட்டு நீர் அப்படியே பதில் தந்த தயவுக்காய் கோடாகோடி நன்றி அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். ஒரு வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ள பாதம் வரைக்கும் இறங்கி இருக்கிற தயவுக்காய் நன்றி. உன் நாமத்துக்கே மகிமை உண்டாகும். எங்க அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட நாமத்துக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.